ஒரு இனத்தை அழிக்கணும்னா கலாச்சாரத்தை அழிக்கணும், பண்பாட்டை அழிக்கணும். இது ஆரம்ப கால பாடம். இந்த கரப்ப கலாச்சாரம், மொகஞ்சதாரோ கலாச்சாரம் இதெல்லாம் இப்படி தான் அழிஞ்சுச்சு. முக்கியமா மொழியை சிதைக்கணும் அப்படிம்பாங்க. அந்த வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு செம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம நாகர்கோவில்ல பெண்களுக்குன்ட்டு ஒரு தனி பார் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அரசு மதுபானை கடைக்கு எதிர ஒரு பார். அங்குள்ள மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மக்கள் போராடுற ஒரு புறம் வைப்போம். இப்ப இந்த நிகழ்ச்சி எதுக்காக வந்தது, இதை ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த கலாச்சாரம், தமிழோட கலாச்சாரம் என்ன? பெண்களை போற்றுவது, பெண்களை தெய்வமா மதிப்பது, பெண்கள் நதிகளுக்கு புறம் பெண்கள் பேர் தான் வச்சிருப்போம். அப்ப பெண்களை போற்றக்கூடிய நம்மை அந்த பெண்களை தூற்ற வேண்டும் அப்படின்றதுக்காண்டி இந்த செயலை செஞ்சிருக்காங்க. நம்ம பூமியை பூமி தாய் தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு. இந்த பண்பாட்டை சிதைக்கணும் எங்க கை வைக்கணும், அடிமடியில கை வைக்கணுன்ற மாதிரி நம்மளுடைய அன்னையர்கள்ட்ட போயிருக்காங்க. இவங்க தனி பார் ஓபன் பண்ணி சாதாரண படிச்சுட்டு போற பெண்கள் என்ன நினைப்பாங்க, ஓ இது தப்பு இல்லை போல இருக்குது அப்படின்னு ஒரு கேடுகெட்ட கலாச்சாரத்தை கொண்டு வர பாக்குறாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழித்து ஏற்கனவே தமிழ் மொழியை சிதைச்சிட்டாங்க. ஒரு 1960க்கு முன்னாடி இந்த திமுக இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம சுத்த தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சுத்த தமிழ்ல பேசுறவன கேவலமா பாக்குறாங்க, இல்ல கோமாளியா பாக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த குடிக்காம சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் அந்த குடிகாரனை பார்த்து ஒதுங்கி போன காலம் போய் இன்னைக்கு குடிக்கிறோம் நம்மளை பார்த்து ஒதுங்கி போறான். ஆண்களை அந்த அளவுக்கு சீரழிச்சிட்டாங்க. அடுத்து நமக்கு இங்க வந்திருக்காங்க, அந்த பெண்கள்கிட்ட வந்திருக்காங்க. இப்ப இதே அது எப்படி ஆண்கள் குடிச்சவனை பார்த்தா ஒதுங்கி போய் இப்ப நம்மளை பார்த்து அவனுக்கு ஒதுங்கி போறாங்களோ, அதே போல பெண்கள் மத்தியில் இந்த கலாச்சார சீரழிவை கொண்டு வரணும், பண்பாட்டை சிதைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அங்குள்ள பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி பார் திறந்திருக்காங்கன்னா இவங்களுடைய நோக்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்தீங்க. இந்த அரசு நமக்கு விடியல் தரும் நம்புனீங்க பாத்தீங்களா, அதுதான் நீங்க பண்ண முதல் முட்டாள்தனம். ஏன்னா காலங்காலமா இவங்க இவங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் படி பார்த்துக்கிட்டீங்கனாலே தெரியும். பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாது, பெண்கள் கண்டவங்க கூட போகலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வெள்ளக்காரனுக்கு எதை அடிச்சா இது அணையும் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களை கேவலப்படுத்தினா மட்டுமே தான் அந்த தமிழினத்தை அழிக்க முடியும், இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய போய் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நாம விழிப்புடன் இருக்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த சொல்றாங்களே யாரோ சூழ்நக்கினாங்க இது பண்ணாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கு அடிமையாக இருந்து, அதாவது அந்நிய மத கலாச்சாரங்களுக்கு அடிமையாக இருந்து, அந்த இவன் கிறிஸ்தவ பாதிரியார் சொன்ன என்னோட அடிமை அரசு அப்படின்னு சொல்லி பிச்சை அரசு, அந்த பிச்சை அரசு அவங்களுக்கு எஜமானர்களின் மனம் மகிழ்விப்பதற்காக, நம்முடைய பெண்களை சீரழிப்பதற்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. நாம் இதை எப்பயும் போல கடந்து போகாமல் இதுக்கு எதிர்வினை பெரிய இந்த மாதர் சங்கம்லாம், இந்த பீப் சாங்க்கு போங்கின மாதர் சங்கம்லாம் இது எங்க போய் சேர்ந்துச்சுன்னே தெரியல. அவங்களாம் இதுக்காக கண்டிப்பாக எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கணும். ஆனால் போராட்டம் பண்ண மாட்டேன்னா அவங்களுக்கு 200 போய் சேர்ந்துருக்கும். ஆனால் நம்ம விழிப்புடன் இருப்போம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தவறான செயலுக்கு போகக்கூடாது நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த திமுக அரசை மறந்துடுங்க. இந்த விஷக்கட்சி இங்கே இருக்கும் வரை இப்படி ஏதாவது ஒரு கிளைகள் வெளியே வந்துட்டே தான் இருக்கும். அந்த விஷத்தை, இந்த விஷச்செடி, திமுக விஷச்செடியை வேறும் வேரடி மண்ணும் இல்லாத செய்திட நம்ம முடிவெடுக்கணும்.